வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். தற்காமி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு முக்கியமான ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் அந்த பத்திரப்பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த 100 கோடி ஒருத்தர் மிரட்டி வாங்குறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு அவர் மேலே. அதுக்காண்டி எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் அறிவிச்சு எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு ஆதெல்லாம் சொன்னார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணிக்கு எதுக்கு சொல்லலன்ற ஒரு கேள்வி இருக்குது. எஸ்பி வேலுமணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஊழல் வழக்கு போட்டிருக்காங்கல்ல, எல்லாத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஏதாச்சும் ஒரு அறிக்கை மூலமாக ஏதாச்சும் சொல்லுவார். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் கிருஷ்ணகிரியில் முனுசாமி ஒரு சில அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வேகமாக நடத்துகிறாங்க, எங்களை தவிர்க்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ரோட்லேயே உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதோ பண்ண அதுக்கு ஏதாச்சும் ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டன ஆர்ப்பாட்டம் அந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏதாச்சும் சோஷியல் மீடியாலாச்சும் பதில் கொடுத்தாரு. நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் நம்மளுடைய எஸ்பி வேலுமணி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுவரை எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக பேசினதே இல்லை. சோஷியல் மீடியாவும் அந்த மாதிரி தெரியல. நேற்று கூட பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி ஒரு இடத்துல மீட்டிங்கில் பேசும்போது எடப்பாடியார் திருப்பி ஆட்சிக்கு வருவார் 2026 பார்த்திங்கன்னா மாற்றம் ஏற்படும் சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி ஃபேவராக தான் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் எஸ்பி வேலுமணிக்கு ஃபேவராக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேசவே இல்லை. இந்த புகைச்சல் பார்த்திங்கன்னா வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ரீசெண்டாக அவர் வீட்டை பார்த்திங்கன்னா திருமண விழா ஒரு ஃபங்க்ஷனில் கூட கலந்துக்கவே இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது கூட இந்த 2ஆம் படி நேற்று பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, நமக்குள்ளே ஒரு துரோகி நம்மக்கிட்டே இருக்கான். அந்த துரோகியை வெளியேற்றிட்டோம்னா நம்ம கட்சிக்குள்ளே இருக்க துரோகியை நம்ம பார்த்திங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலான்ற மாதிரி 2026 நம்ம தான் ஆட்சிக்கு வருவோன்ற மாதிரி பேசியிருக்காரு. யார் அந்த துரோகின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. நீங்கள் சொல்லலாம் ஒருவேளை செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாது. ஒரு 6 பேர் போய் பேசினாங்கல்ல, அதில் செங்கோட்டையன் உள்ளே இருக்கார். ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும்னு சொல்லிட்டு போய் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. அப்போ ஓபிஎஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தரும் வகையில் ஒரு சில நபர்கள் அதிமுகவில் எங்கிட்டு இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் 2வது முறையாக பேசிட்டு வந்துட்டாங்க. அதாவது ஓபிஎஸ் சசிகலா இணைக்கிறோம்னு சொல்லிட்டு அது எப்படி உறுதியாச்சுன்னா ஓபிஎஸோட 2ஆம் ஆண்டு ஜெயபிரதீப் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை போடுறாரு. திருப்பி அந்த 6 பேர் குழு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஓபிஎஸ் சசிகலா இணைக்கின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதே மாதிரி ஊழல் வழக்கு எஸ்பி வேலுமணி மேலே போட்டிருக்க முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா திமுக ஸ்டாலின் தான். திருப்பி 2026 பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்துரும்னு சொல்கிற ஒரு பயத்தில் தான் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கதா அவர் சொல்லியிருந்தார். பட் இதெல்லாம் வச்சு நல்லா உத்து காணிக்கும் போது எஸ்பி வேலுமணியை காலி செய்ய தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மெகா திட்டம் போட்டாரான்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே சந்தேகம் பொதுவாகவே வந்துச்சு. இல்லைங்க, திமுக 2026 ஆட்சிக்கு வரணுன்ற ஒரு கட்டாயத்தில் தான் இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கிடலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாஜக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நெருக்கடி கொடுத்தாலுமே எடப்பாடி பழனிசாமி கேட்குற மாதிரி இல்லை. இப்போ இருக்க கூட்டணி இந்த எம்பி எலெக்ஷனில் சந்திச்சாங்கன்னா அந்த கூட்டணியே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் முன்னிலைப்படுத்தி, அதாவது முதலமைச்சர் வேட்பாளர் நிப்பாட்டி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு டஃப் கொடுத்துடலாமன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக பார்த்தீங்கன்னா 2026 சந்திக்கின்ற மாதிரி அவங்க ஒரு தரப்பு சொல்கிறாங்க. பட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா டிசம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றிணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சசிகலா அந்த அஸ்திரத்தை எடுக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு சுற்றி வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மிக பரபரப்பாக பேசப்படுற விஷயம் எடப்பாடி பழனிசாமி தன்னோட மகனை பார்த்தீங்கன்னா வாரிசா பொதுச்செயலாளர் அடுத்த பொதுச்செயலாளர் ஆக்கின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார். அதனால தான் பார்த்தீங்கன்னா முன்னாள் சீனியர்கள் நிறைய பேர் மாவட்ட செயலாளர் எடப்பாடி மேலே அதிருப்தி ஆனதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விட்டு கொஞ்சம் விலகி போயிட்டாங்கன்ற மாதிரி விஷயம் வெளியே ஆரம்பிச்சிருச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாவட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா அமைப்பு ரீதியாக மாற்றணும்னு சொல்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். தன்னோட மகனை எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடணும். அமைப்பு ரீதியாக மாற்றோம்னா எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்குவாங்க. எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் எப்படியாச்சும் எடப்பாடி பழனிசாமியை ஒற்றை திறமையை கொண்டு நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க இப்போ எடப்பாடி பழனிசாமி போச்சர ஆயிட்டாரு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இரட்டை திறமை வரும்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் சொன்னால் முன்னாள் அமைச்சருக்கு மேலே தான் தொண்டர்களாக அதிருப்தி ஆவாங்க. இப்போ அமைப்பு ரீதியாக மாற்றும் போது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மகனையும் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் தன்னோட
ஆதரவு நிலையில் இருக்க யாராச்சும் வாரிசுகள் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் அவங்க கொண்டு வந்து எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா பொதுச்செயலராக, அடுத்த பொதுச்செயலராக, ஃபியூச்சர் பொதுச்செயலராக மாற்றிடலாம்ன்ற எண்ணத்தில் இருக்கார். ஸோ இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா திமுகவில் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுகன்றது இந்த வாரிசு அரசுன்றது புதுசு. ஏன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் வேணால் பார்த்தீங்கன்னா பொதுச்செயலர் ஆகலாம், யார் வேணால் முதலமைச்சர் வேட்பாளர் நிப்பாட்டலாம். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமே கொண்டு போயிட்டு இருக்காங்க. கீழ் மட்டத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா தொண்டன் கூட மேல் மட்டத்துக்கு வரலான்றதான் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட மேனுஃபேக்சரிங், அதான் பார்த்தீங்கன்னா அஜெண்டாவே. ஆனால் அது முற்றிலும் பார்த்தீங்கன்னா அந்த பாதையை விட்டு போதுன்ற ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா கடும் எதிர்ப்பு. வேணாம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்கிறது தான் பெட்டர்ன்ற மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா முன்னாள் அமைச்சர் தயவு இல்லாமல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைச்சு அது கட்சியை விட்டு நீக்க இருக்க முடியாது. குறிப்பிட்டு சிவி சண்முகம் சட்டத்துறை அமைச்சர் இவருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில திட்டங்கள் முன்கூட்டியே மெகா திட்டத்தை போட்டு தான் நீக்கியிருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் தயவு இல்லைன்னா நீக்கி இருக்க முடியாது. ஆனால் இப்போ உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சிவி சண்முகம் உணர ஆரம்பிச்சாரு, ஓபிஎஸ்க்கு சசிகலா நம்ம வந்து கட்சி விட்டு நீக்கிட்டோம் சந்தோஷத்தில் இருந்தோம், இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா கை வைக்க எடப்பாடி பழனிசாமி துணிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு அதை உணர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி மகன் கீழே இயங்க முடியுமா? இயங்க முடியாது. ஆனால் இயங்குற ஒரு சூழலை கொண்டு வந்துடுவார் போல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சீனியர்களே கட்சி விட்டு நீக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடுவார். இதை 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 3 பேர் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலராக ஒரு மாவட்டத்தில் இருப்பாங்க. சீனியர் ஒருத்தர் இருப்பார், ஆனால் ஜூனியர் 2 பேர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. அது அவங்க 2 பேரும் சீனியரை காலி பண்ணுறது தான் வேலையே. ஸோ அந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடந்துடும். ஒரு மாவட்டத்தில் ஒருத்தர் மாவட்ட செயலாளர் இருக்கவர் தான் மரியாதையே பவர் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் எக்ஸ்ட்ரா வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாவட்ட செயலாளரை காலி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த 2 மாவட்ட செயலரும் பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்தா அந்த ஒரு மாவட்ட செயலர் மெஜாரிட்டி வச்சு பார்த்தீங்கன்னா தூக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சீனியர்களை ஈஸியாக சுலபமாக ஓரம் கட்டலாம். அதுதான் எடப்பாடி பழனிசாமி மெகா திட்டமாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நிறைவேறுமோன்ற பயம் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாள் அமைச்சர் வர ஆரம்பிச்சு. ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பி வேலுமணி தரப்பு வந்து யாருமே எதிர்க்கவே நேரடியாக. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிரும்ன்றாங்க. எடப்பாடி பழனிசாமியோட ஒரு மெகா குற்றச்சாட்டு கூட பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி கிளம்ப போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. எஸ்பி வேலுமணி அப்படி வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டாரு, எடப்பாடி பழனிசாமியோட மிகப்பெரிய லெவலில் இருக்க பதவி காலியாக போயிருன்ற மாதிரி வந்து விஷயம் வெளியாச்சு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் மிகப்பெரிய புகைச்சல் போயிட்டு தான் இருக்கு. அது வந்து தென் மாவட்டங்களில் வந்து அருப்புக்கோட்டையில் ஒரு ஃபங்க்ஷன் கல்யாண திருமண விழாவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வரும்போதே தெரிஞ்சிச்சு. எஸ்பி வேலுமணியோட தீவிரமான ஆதரவு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி கலந்துக்கவே இல்லை. அதே மாதிரி வந்து சில நல்லது கெட்டதுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எங்கே போறாரோ அடுத்த நாள் போறது, எடப்பாடி பழனிசாமி வந்தா தவிர்க்கிறது, எடப்பாடி பழனிசாமி பிரஸ் மீட் வச்சா அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2 மணி நேரத்திலே திருப்பி பிரஸ் மீட் வைக்கிறது. தலைமை வந்து பிரஸ் மீட் வச்சுட்டா திருப்பி பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் கீழே இருக்க அமைப்பு ரீதியான பெரிய லெவலில் வைக்க மாட்டாங்க. அதுவும் தலைமை அந்த கட்சியோட பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமை கழக செயலாளராக இருக்கார் இவர் எஸ்பி வேலுமணியோட வழக்கு பதிவு பண்ணுறாங்க, ஊழல் வழக்கு. மிகப்பெரிய லெவலில் எதிர்ப்பு கொடுக்கணும், கொறடா இருக்கார். ஸோ கட்சியில் முக்கியமான நபர், அவருக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணலன்னா கூடிய சீக்கிரத்தில் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி குரல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த முடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.